ஏற்கனவே திருமணமாகி 15 வயது மகளுக்கு தந்தையாக இருக்கும் நபரை திருமணம் செய்து கொள்ள இருப்பது குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக திகழ்பவர் தான் வரலட்சுமி. இவங்க நடிகர் சரத்குமாரின் மகள் ஆவார். தமிழில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளிவந்த போடா போடி படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்கு உலகத்திற்கு அறிமுகமானாங்க வரலட்சுமி. அதன் பின்னர் இவங்க பல்வேறு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் இவரோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த தமிழில் V3, கன்னித்தீவு, கொன்றால் பாவமா, மாருதி நகர், போலீஸ் ஸ்டேஷன் போன்ற படங்கள் வெளியாகி இருக்குது. தெலுங்குல வீரசிம்மா ரெட்டி, மைக்கேல், ஏஜென்ட் கோட்டா பொம்மாளி போன்ற படங்கள் வெளியாகிருக்கு. ஆனால் இந்த படங்கள் எதுவுமே இவருக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெயரை எடுத்து கொடுக்கல. அடுத்த வருடம் இவங்க பல படங்கள் கமிட்டாக இருப்பதாக கூறப்படுது. இப்படி இருக்க நிலையில் வரலட்சுமிக்கு திடீர் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருந்தது. நிக்கோலை சச்சதேவ் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கு. கடந்த மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடந்த இந்த நிகழ்வில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டாங்க. வரலட்சுமி நிச்சயம் முடித்த நிக்கோலை சச்சதேவ் ஒரு காலரிஸ்ட் அண்ட் கேலரி 7 என்ற கண்காட்சி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. வரலட்சுமி நிக்கோலை சச்சதேவும் 14 ஆண்டுகள் பழகி வந்திருக்காங்க. தற்போது இரு வீட்டார் சம்மதத்துடன் மிகவும் எளிமையாக நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கு. மேலும் இவர் திருமணம் இந்த ஆண்டே நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வரலட்சுமி திருமணம் செய்ய இருக்கும் நிக்கோலைக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கும் சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. இவருக்கு ஏற்கனவே கவிதா என்ற மாடல் அழகியுடன் திருமணமாகி 15 வயசுல ஒரு மகளே இருக்கிறார் சொல்லி தகவலும் வெளியாயிருக்கு. இவரது மனைவி கவிதா மிஸ் கேல்ரெக்ஸ் 2010 என்ற பட்டத்தையும், கலிபோர்னியாவில் 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மிஸ் குளோபல் 2011 என்ற அழகி போட்டியில் 2ஆம் இடத்தையும் பிடிச்சவங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தனது 24 வயசுல நிக்கோலை திருமணம் செய்து கொண்டாராம். 2009ஆம் ஆண்டு திருமணமான அடுத்த ஆண்டு இவங்களுக்கு காஷா என்ற மகளும் பிறந்திருக்காங்க. இவரது மகள் இளம் வயது வலுத்தூக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்றிருக்காங்களாம். இப்படி ஒரு நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னரே கவிதாவை பிறந்திருக்கிறார் நிக்கோலை. இப்படி ஒரு நிலையில் ஏற்கனவே விவாகரத்து ஆனவரை வரலட்சுமி திருமணம் செய்து கொள்வதற்கு விமர்சனங்கள் எழுந்தது. ஆகவே இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துள்ள வரலட்சுமி, என் தந்தை கூட தான் 2 முறை திருமணம் செய்து கொண்டார். அவர் மகிழ்ச்சியாக இல்லையா? நிக்கை பற்றி மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். என் பார்வையில் அவர் அழகாக இருக்கிறார். எங்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் பற்றி நான் கவலைப்படுவதில்லை. நான் எதற்காக எல்லாம் பதில் சொல்லணுமோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. வரலட்சுமி சரத்குமார் இப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தினாலுமே அவங்க சொல்றது நியாயம் தான் சொல்லி அவங்களுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.